1996ஆம் ஆண்டு நாமக்கல் மாவட்டமானது சேலம் மாவட்டத்திலிருந்து தனியாக பிரிக்கப்பட்டு தலைவர் கலைஞருடைய ஆட்சியில் புதிய மாவட்டமாக நாமக்கல் மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தோற்று வைக்கப்பட்டது என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. ஏறத்தாழ இந்த நாமக்கல் மாவட்டம் தனி வருவாய் மாவட்டமாக தொடங்கப்பட்டு 30 ஆண்டு காலத்திற்கு மேலாகியும் இந்த மாவட்டத்திற்கு என தனியாக ஒரு ஆவின் பால் பண்ணை நிறுவனம் இல்லாமல் இருந்து வந்தது. குறிப்பாக நாமக்கல் மாவட்டம் என்பது விவசாயம் மற்றும் விவசாயத்தை சார்ந்த உப தொழில்களை கொண்ட மாவட்டமாகும். நாள் ஒன்றுக்கு நாமக்கல் வருவாய் மாவட்டத்தில் 1.5 லட்சம் லிட்டர் பால் நாம் கொள்முதல் செய்கிறோம். இந்த பால் உற்பத்தியாளரிடமிருந்து பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக கொள்முதல் செய்யப்படுகின்ற அந்த பால் பதப்படுத்துவதற்காகவும் விற்பனைக்காகவும் உபப்பொருட்கள் செய்வதற்காகவும் நாம் சேலம் மாவட்டத்தையே நம்பி இருக்க வேண்டியதாக இருந்தது. சேலம் மாவட்ட பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு ஒன்றியத்திற்கு அங்கு இருக்கக்கூடிய பால் பண்ணைக்கு தான் நாமக்கல்லில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பால் அங்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதனால் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொடக்க பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களுக்கு 1 லிட்டர் ஒன்றுக்கு 3 ரூபாய் 50 காசு வீதம் நாம் சேலம் மாவட்ட பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு ஒன்றியத்திற்கு செலுத்த வேண்டிய நிலை இருந்தது. நீண்ட நாட்களாகவே நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த பால் உற்பத்தியாளர்கள் இந்த மாவட்டத்திற்கென ஒரு தனியாக ஒரு பால் பண்ணை வேணும், ஒரு பால் பதப்படுத்துகின்ற ஆலை வேணும் என்ற அந்த கோரிக்கை இருந்து வந்தது. திராவிட மாடல் ஆட்சி வந்தவுடன் தலைவர் தளபதி அவர்கள் தலைமையிலே தமிழ்நாட்டில் நல்லாட்சி அமைந்தவுடன் நம் பகுதியை சேர்ந்த மாண்புமிகு அமைச்சர் டாக்டர் மதிவேந்தன் அவர்கள், மாவட்ட கழகத்தின் செயலாளராக இருக்கின்ற நான், சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் பொன்னுசாமி, அண்ணன் ராமலிங்கம், ஈஸ்வரன் போன்றவர்கள் எல்லாம் நாங்கள் முதலமைச்சர் அவரிடத்திலே எடுத்து கூறி நாமக்கல் மாவட்டத்திற்கு ஒரு தனியாக ஒரு பால் பதப்படுத்தும் ஆலை வேண்டும் என்று கேட்டோம். அதையடுத்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 2022-23ஆம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் நாமக்கல் மாவட்டத்திற்கு இங்கு இருக்கக்கூடிய நாமக்கல் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு ஒன்றியத்தில் நவீன பால் பதப்படுத்தும் ஆலை அமைக்கப்படும் என்று சட்டமன்றத்திலே அந்த அறிவிப்பு செய்தார்கள். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது அந்த அறிவிப்பு செயலாக்கம் பெற்று அந்த திட்ட மதிப்பீடெல்லாம் தயாரிக்கப்பட்டு அரசு ஆணை பெறப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய தேசிய பால்வள வாரியத்திற்கு இந்த கட்டுமான பணியை ஒப்படைத்தார்கள். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் நாமக்கல்லிலே மோகனூர் சாலையிலே இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவக் கல்லூரியிலே இதற்கு இடம் தேர்வு செய்யப்பட்டு அந்த கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. ஏறத்தாழ இந்த கட்டுமான பணிகளானது 60% முடிவடைந்திருக்கிறது. இதற்கென்று தமிழ்நாடு அரசாங்கம் நமக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு நாம் தேசிய பால்வள வாரியத்திடம் தமிழ்நாடு அரசாங்கம் உத்தரவாதம் அளித்து கடனாகவும் பெறப்பட்ட தொகை ஆக மொத்தத்திலே 80 கோடி ரூபாய் செலவிலே 90 கோடி ரூபாய் செலவில் இந்த கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த கட்டுமான பணிகளுடைய இந்த முன்னேற்றமானது இந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியரும் நாமக்கல் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு ஒன்றியத்தினுடைய தனி அலுவலருமான மரியாதைக்குரிய டாக்டர் அம்மா அவர்கள் இன்றைக்கு திடீர் ஆய்வு செய்து இந்த கட்டுமான பணிகள் எந்த அளவிலே நடைபெறுகிறது, தரமான முறையில் கட்டுமான பணிகள் நடைபெறுகின்றதா என்பதை தேசிய பால்வள அதிகாரிகள் இன்றைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை வைத்து இதை திடீர் ஆய்வு செய்தார்கள். அதன் அடிப்படையில் நானும் இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்திருக்கிறேன். ஆக இந்த கட்டுமான பணிகள் முடிவடைந்து நமக்கு இந்த ஆண்டுக்குள் இறுதிக்குள் அடுத்த ஆண்டு, குறிப்பாக இங்கே இருக்கின்ற அலுவலர்கள் பொது மேலாளர் சண்முகம் அவர்கள் சொன்னார், அடுத்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள் இந்த நவீன பால் பதப்படுத்தும் ஆலை கட்டுமான பணிகள் முடிவுற்று இங்கு உற்பத்தி தொடங்கும் என்று சொன்னார். அந்த வகையில் இங்கே உற்பத்தி தொடங்குமாயினில் இங்கே கொள்முதல் செய்யப்படுகின்ற மாவட்டத்திலே கொள்முதல் செய்யப்படுகின்ற இந்த பால் இங்கே பதப்படுத்தப்பட்டு பாக்கெட்டில் அடைக்கப்பட்டு உபப்பொருட்களாக மாற்றப்பட்டு சென்னை போன்ற பெருநகரங்களுக்கு அனுப்பப்படும். ஆக நாமக்கல் உடைய நெய் என்பது வருகின்ற பொங்கலுக்கு புதிதாக தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பால் பதப்படுத்தும் ஆலையிலிருந்து நாமக்கல் ஆவின் நெய் அறிமுகப்படுத்தப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களுடைய பயன்பாட்டிற்கு வரும்.
இங்கு தனியாக இந்த ஆலை பதப்படுத்தும் ஆலை இங்கே நிறுவுவதனால் இங்கு நாம் சேலம் மாவட்ட பால் உற்பத்தியாளருக்கு ஒன்றியத்திற்கு பதப்படுத்துவதற்காக லிட்டர் ஒன்றுக்கு ₹3.50 வீதம் வழங்கி வந்தோம். 80 காசு என்று வழங்கி வந்தோம். அந்த நிலை இப்பொழுது குறைந்து நம்முடைய இங்கேயே நாமக்கல் மாவட்ட பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு ஒன்றியத்தினுடைய இந்த நவீன பால் பதப்படுத்தும் ஆலையின் மூலமாக அது அந்த ₹2 அது குறைக்கப்படும். அந்த செலவினங்கள் விற்பனைக்கு செல்லுகின்ற பால் வந்து ₹2 வீதம் ஏறத்தாழ 1 லிட்டர் பாலுக்கு உற்பத்தி செலவு விற்பனைக்கு நாம் செல்லுகின்ற போது ₹1.80 குறைக்கப்படும். அவ்வாறு 1 லிட்டருக்கு ₹1.80 என்று சொன்னால் ஏறத்தாழ நமது மாவட்டத்திற்கு மாதம் 50 to 70 லட்சங்கள் இந்த இந்த பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு ஒன்றியம் லாபம் பெறும். அப்படி அந்த லாபம் பெற்றால் அந்த பணம் யாருக்கு செல்லும் என்று கேட்டால் இதோடைய உப சங்கங்களாக இருக்கக்கூடிய தொடக்க பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களுக்கு சென்று அங்கிருந்து உறுப்பினராக இருக்கக்கூடிய பால் உற்பத்தியாளர்களுக்கு இது போனஸாகவும் அவர்களுக்கு ஊக்கத்தொகையாகவும் செல்லும் என்பதை இதனால் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக திராவிட மாடல் ஆட்சியிலே நாமக்கல் மாவட்டத்தில் இந்த ஆட்சியிலே அறிவிக்கப்பட்டு இந்த ஆட்சியிலே கட்டுமான பணிகளும் நிறைவுற்று இந்த ஆட்சியிலே அது மக்களுடைய பயன்பாட்டிற்கு வருகின்ற திட்டமாக இந்த நவீன பால் பதப்படுத்தும் ஆலை இருக்கிறது. இதனால் இந்த பகுதியினுடைய விவசாயிகள் ஏறத்தாழ 1.5 லட்சம் லிட்டர் பால் இங்கே அளிக்கக்கூடிய விவசாயிகள் ஏறத்தாழ 25,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இதன் மூலமாக பயன்பெறுவார்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பால் உற்பத்தி உற்பத்தியாளர்கள் இருக்காங்களா, இன்னும் கொள்முதல் அதிகரிக்க வாய்ப்பு இருக்காங்க? கட்டாயம் பால் உற்பத்தியாளர்களுடைய கொள்முதலை அதிகரிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த பணியை நாங்கள் செய்து வருகிறோம். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நாமக்கல் மாவட்ட பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்தின் நாள் ஒன்றுக்கு ஏறத்தாழ 1.5 லட்சம் லிட்டர் அளவுக்கு பால் கொள்முதல் செய்கிறோம். இந்த பால் கொள்முதல் செய்கின்ற போது இனி தனியார் பால் நிலையத்திற்கு செல்லாத வகையில் அவர்களுக்கு கூடுதலாக போனஸும் கூடுதலாக ஊக்கத்தொகையும் கிடைத்தால் அவர்கள் கட்டாயம் கூட்டுறவு ஒன்றிய பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்திற்கு தான் அவர்கள் நாடி வருவார்கள். அப்பொழுது இது நாங்கள் ஏறத்தாழ இப்ப இந்த அமைக்கப்படுகின்ற இந்த நவீன ஆலை என்பது நாள் ஒன்றுக்கு 2 லட்சம் லிட்டர் பாலை பதப்படுத்துகின்ற அளவிற்கு இது கெப்பாசிட்டி உள்ள ஆலையாக தான் இது அமைக்கப்படுகிறது. ஆக நாள் ஒன்றுக்கு 2 லட்சம் லிட்டர் பாலை நாம் கொள்முதல் செய்ய வேண்டியது என்பதுதான் நம் எதிர்காலத்தினுடைய இலக்காக இருக்கிறது. வேலை வாய்ப்பு எப்படி சார் இருக்கு? எவ்வளவு பேர் பணியாளர்கள் இருப்பாங்க? எப்படி நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு? அதாவது இந்த பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு ஒன்றியத்தின் மூலமாக இந்த ஆலை நவீன பதப்படுத்தும் ஆலை செயல்பட்டு வருகிறது. ஏற்கனவே தமிழ்நாடு அரசாங்கத்துடைய பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக இருக்கக்கூடிய அந்த விதிமுறைகளுக்கெல்லாம் உட்பட்டு அரசு காட்டுகின்ற வழிகாட்டு நெறிமுறைகள் அரசாங்கம் பணியாளர் தேர்வாணையத்தை மூலமாக பணியாளர்களை தேர்வு செய்கின்ற அந்த நடைமுறை இருக்கிறது. ஆக அது சட்டத்துக்கு உட்பட்டு அந்த பணி நியமனம் நடைபெறும். அப்பொழுது இங்கே ஏறத்தாழ ஒரு நேரடியாக 100 பேரும் நேரடியாக ஒரு 100 பேரும் இதற்கு வேலை வாய்ப்பு பெறுகிற வாய்ப்பும், மறைமுகமாக ஒரு 300 பேரும், அது இல்லாத பால் முகவர்கள், பால் விற்பனையாளர்கள் என்று ஏறத்தாழ ஒரு 1000 பேர்த்திற்கு ஒரு கூடுதலான ஒரு வேலை வாய்ப்பு அவர்களுக்கு தொழில் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது.